என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ இந்த வாழ்க்கையில் பல நபர்களை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றாய். சில பேர் உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள். இன்னும் சில பேர் உன்னுடைய மனதிற்கு ஒரு பாடத்தை புகட்டி மகிழ்ச்சி இல்லாத நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள். மனதில் எப்போதும் மாறாத காயங்களை உனக்கு கொடுத்து இருப்பார்கள். ஒரு சிலரும் மறக்க முடியாத வலியை உனக்கு கொடுத்து மனதை தவிக்க விட்டு சென்றிருப்பார்கள். என் அன்பு பிள்ளையே, உனக்கு எதிரான சதிகளை செய்வதற்கென்று தனியாக ஒரு கூட்டம் எப்பொழுதும் தயாராகவே இருக்கின்றது. அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் நீ இனி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சற்றே நீ அமைதியாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்கின்ற தோஷத்தை அவர்கள் துடைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்மாவிலிருந்து யாரும் தப்புவது கிடையாது. எல்லோரும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். உனக்கு இன்பமோ துன்பமோ ஏற்படுத்தும் ஒவ்வொருவரும் உன்னுடைய கர்மாவை பங்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னோடு இருந்து கொண்டு உன் வீட்டுக்கு நலம் விசாரிப்பது போல் வந்து உன்னை பற்றி தவறாகவோ அல்லது உனக்கு எதிராகவோ சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், என் தங்கமே, அவர்களை ஒருபொழுதும் நீ நம்பிவிடாதே. அவர்கள் உன் பக்கத்து வீட்டுக்காரர்களாகவும் இருக்கலாம், அல்லது உன்னுடைய உறவுகளாகவும் இருக்கலாம். ஆனால் என் தங்கமே, அதற்காகவெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய கர்மாவை அவர்கள் தானாக முன்வந்து தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இது உனக்கு காலம் தரும் கண்ணீர் என்றெல்லாம் நீ புலம்ப தேவையில்லை. இது உனக்கு நீ தலை தூக்கி நிற்பதற்காக செய்யப்படும் செயல்கள் என்று நீ நினைக்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து எதையோ இழந்தது போல உன்னுடைய முகத்தை வாட்டமாக வைத்துக்கொண்டு தெரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? அதனை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை இனி நீ பெறப்போகின்றாய். எப்படியும் ஒரு நாள் நல்லது நடந்துவிடும். எப்படியும் ஒரு நாள் என்னுடைய மனம் குளிரும். இது போன்ற நம்பிக்கையான வார்த்தைகளை நீ உள்ளுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன்னிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது. உனக்கு இந்த கருப்பன் என்றைக்கும் துணை இருப்பேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. எது வந்தாலும் இது உனக்கு சோதனை காலம். நான் என்ன செய்வேன் என்று புலம்பாமல், சோதனை காலத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் அமைதியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும், ஒவ்வொன்றையும் சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தேவையானதை மட்டும் நீ செய்ய வேண்டுமே தவிர எதையும் அவசரப்பட்டு செய்துவிடக்கூடாது. இதற்கு முன் இந்த காயங்கள் அத்தனையும் உன்னிடத்தில் வந்து சேரும் போதெல்லாம் நீ மனம் நொந்து உட்கார்ந்திருந்தாய் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய பாதையில் நீ உன்னுடைய வெற்றிக்கு தனியாகவே உழைக்கத் தொடங்கிவிட்டாய். இனிமேல் உனக்கு வாழ்க்கை நகரத் தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள். பிறரை எதிர்பார்க்காமல் நீ உன்னுடைய வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கி சந்தோஷமாக இருக்கின்றாய். இனிமேல்தான் என் தங்கமே நீ தலை நிமிர்ந்து வாழும் காலம் வந்து விட்டது. என் தங்கமே, உன்னுடைய கைகள் ஓங்கி உயரப் போகின்றது. பிறர் முன்னால் கையேந்திய உன்னுடைய கரங்கள் இனி மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த அப்பனின் பிள்ளையாக தலை நிமிர்ந்து ஓங்கி உயர்ந்து நீ வாழப் போகின்றாய். என் தங்கமே, நீ தன்னம்பிக்கையோடு முன்னேறுவது மட்டுமே இப்பொழுது தேவை. எந்த நிமிடத்திலும் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. யாரும் காணாத வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் விதி சதி செய்து விட்டது போல 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சியினால் நீ ஒரு ஜன்னலையாவது திறக்க வேண்டும். எதையோ யோசித்தோம் என மூளையில் அடங்கி போகாமல்
சோம்பேறித்தனமாக சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய். என் தங்கமே, இது நீ முன்னேறுவதற்கான காலம். பல புண்ணிய காரியங்களை இப்பொழுது இந்த நல்ல விஷயங்களை நீ அடைவதற்கு இந்த பதிவை முழுவதுமாக நீ கேட்டுவிட்டால் உனக்கு தன்னம்பிக்கையும் மனபலமும் அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ சில தவறுகளை செய்திருந்தாலும் கூட பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்ற பொழுது உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கான நல்ல விஷயங்களை நீ செய்ய முடியும். இந்த உலகத்தில் நீ யாருக்கும் சலித்த பிள்ளையும் கிடையாது, மதிப்பு மிக்க பிள்ளையும் கிடையாது. எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நம்பும்போதுதானே நான் உன் அருகில் நெருங்கி வருகிறேன். முடிந்த வரையிலும் நீ செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்ய பார். உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் உயர்வும் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றமும் வெகு விரைவில் உன்னை வந்து சேரப்போகின்றது. அதற்கான ஆரம்பமாகத்தான் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் ஒருபடி ஏறினால் கூட போதும் என்று அவர்களுக்காக நீ உழைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வெற்றி சரசரசரவென்று பல படிகள் ஏறிவிடும். என் தங்கமே, நான் கூறுவது உனக்கு புரிகிறதல்லவா? தயங்காதே. யார் ஒருவர் உன்னிடம் சிறு உதவி கேட்டு வந்தாலும் கூட முடிந்தால் உதவி செய். அப்படி இல்லை என்றால் அவர்கள் மனதில் ஆறுதல் தரும் விதமாக நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டு செல். என் தங்கமே, எல்லோருடைய வாழ்க்கையையும் உன்னுடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்த்தேன். அதே நேரத்தில் எல்லோரும் கண்முன்னால் நான் நன்றாக வாழ வேண்டும், எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும், மனதிற்குள் எந்த பகை உணர்வும் இருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தால் நிம்மதியை இழந்து விடுவாய். இங்கு உள்ள மனிதர்கள் யாராலும் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. என் செல்லமே, உன்னால் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நீயே செய்ய முயற்சி செய்ய வேண்டும். செய்ய முடியாத செயல்களை என் வசம் விட்டுவிடு. எந்த ஒரு செயலையும் உன்னால் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறது என்றால் அந்த கடினமானவற்றை நீ ஒருபோதும் முயற்சி செய்யாதே. எல்லாம் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்படும்போது உனக்கான விஷயத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறத்தான் போகின்றாய். இப்போது நீ செய்து கொண்டிருக்கிற செயல்களாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது நீ வாழும் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொண்டே பொறுமையை பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஒருபோதும் உன்னுடைய முன்கோபத்தை நீ கட்டுப்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய கோபமானது உன்னுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும். இதையெல்லாம் கடைபிடித்து நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் நீ செல்லும் எல்லா இடத்திலும் உனக்கான வெற்றி நிச்சயம் என்பதை மறந்து விடாதே. எல்லாவற்றிலும் நீ சிந்தித்து செயல்பட வேண்டும். என் தங்கமே, கடந்து போகக்கூடிய பாதையில் எப்படி மேடு பள்ளம் இருக்கின்றதோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும். அதை சிறு புன்னகையோடு வரவேற்று கடந்து போய்கொண்டே இருந்தால் வாழ்க்கை என்னும் பாதை உனக்கு சுகமாகவே இருக்கும். நிதானத்தை எப்பொழுதும் உன் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உனக்கு அது தெளிவான பாதையை நிச்சயமாக காட்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா? எல்லோருக்கும் எதுவும் கிடைக்காது என்று எழுதப்படவே இல்லை. எல்லோருக்கும் எல்லாமே அவரவர் ஆசைப்படிதான் நடக்கப் போகிறது. ஆனால் அது உடனே நடக்காது. அதற்கான காலம் வர வேண்டும். அப்படி உனக்கான காலமும் நேரமும் வரும்போது நீ மிகப்பெரிய இடத்தில் இருப்பாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, விரைவில் நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டப் போகின்றேன். என் தங்கமே, உனக்கு தெரியாமல் நீ செய்யும் 2 தவறுகள் என்ன தெரியுமா? ஒன்று மௌனம், மற்றொன்று சிரிப்பு. இந்த 2ஐயும் நீ சரியாக பயன்படுத்த தவறி விடுகிறாய். இதை
தெரியாமல் இருப்பதனால்தான் உனக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அதனால் உன்னுடைய மனம் கலங்கி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகின்றாய். அதை எப்படி எங்கு பயன்படுத்த வேண்டும் தெரியுமா? இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் என் செல்லமே, விரைவிலேயே நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டப் போகிறேன் என்பதை நீ புரிந்து கொள். மௌனம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இதை எப்படி கடைபிடிக்க வேண்டுமென்றால், உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர், உனக்கு பிடிக்காதவர் உன்னிடத்தில் வந்து பேசும்போது நீ சிறிது மௌனமாக இருந்து விட்டால், அந்த நேரத்தில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை அவர்கள் கூறினாலும் அது உன்னுடைய மனதிற்குள் எந்த ஒரு களங்கத்தையும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மற்றொன்றானது சிரிப்பு. என் தங்கமே, நீ எந்த நேரத்திலும் ஒரு சிறிய சிரிப்பை மட்டும் உதிர்த்துவிடு. சிரிப்பு என்பது சாதாரண விஷயம் அல்ல. சிரிப்பு என்பது என்ன தெரியுமா? எளிய பிரச்சனைகளை உன்னிடத்திலே வராமல் தடுத்துவிடும். மௌனமும் சிரிப்பும் எப்பொழுதும் சக்தி வாய்ந்தது என்பதை நீ அறிந்து அனுபவித்தால் மட்டும்தான் அனைத்து பிரச்சனைகளையும் உன்னால் கடந்துவிட முடியும். என் தங்கமே, மௌனத்தையும் சிரிப்பையும் உனக்குள் வைத்துக்கொள். பேச்சில் இனிமையும் கொள்கையில் தெளிவையும் நீ செய்யக்கூடிய செயலில் உறுதியும் இருந்தால் நிச்சயமாக நீ சாதனை படைத்து விடுவாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சோதனைகளை சற்று தாங்கிக்கொள். ஏனென்றால் சோதனைகள் மூலமாகத்தான் நீ யார் என்பதை உன்னாலேயே புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் சில சோதனைகளை நானே உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்றேன். அந்த சோதனைகள் மூலமாகவே நீ உன்னையும் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை என்ன என்பதையும் நீ அறிந்து கொள்வாய். என் தங்கமே, யாரிடமும் நீ மனம் விட்டு பேச துணிந்து செல்லாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கும் யாருமே உன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், உதவியும் செய்ய மாட்டார்கள். உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் கற்பனை மட்டும் நினைத்துக்கொள். என்னை ஒரு நொடி அழைத்தால் போதும், என் இரு கரங்களையும் உனக்காக நான் கொடுத்து உதவ காத்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு கஷ்டத்திலும் எவ்வளவு திருப்பத்திலும் யாரையும் நீ நாடி இருக்காதே. அப்படி யாரையாவது நீ நம்பி இருந்தால் அது மேலும் மேலும் உனக்கு துன்பத்தையே தரும் என்பதை மறந்து விடாதே. எத்தனை வந்தாலும் நீ எனக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் நாமத்தை மட்டும் நீ உச்சரிக்க வேண்டும். அதை உச்சரித்த உடனே நீ எங்கே இருந்தாலும் உனக்காக உன்னை அந்த பாதையில் உன்னை அழைத்து செல்வேன். என் தங்கமே, இதற்கான காரணத்தை, உனக்கான கர்ம வினைகளை உன் அப்பன் வார்த்து கொள்கிறேன். உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும்.
அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது. என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே,
அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ ஒரு இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும்.
அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக் கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி ஆட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம்
கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.